வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. சாட்டர்டே அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்திருக்கு. அதோட சேர்த்து ப்ரமோ 3ல் வந்த விஷயம் ரெண்டும் ஒன்று தான் மேட்ச் ஆகுது. அது இங்கே எல்லாரையும் கேட்டிருந்தார்ல, இந்த கம்ரு அப்படின்னு இருக்குல்ல ஒரு மக்கு, அந்த மக்கு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் வார்த்தையை விடும். வாயை தச்சிருவோன்னும், காரி துப்போம், அப்புறம் ஜட்டி போடும்போது பின்னாடி குத்திட்டு அப்படின்னும், காக்கா ஆகி போயிடணும். இது இது பேசுனதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ குப்பைகள். இது இஷ்டத்துக்கும் பாடி பொடி அப்படின்லாம் பேசுவா. அப்படி இவர் இதில் வந்து மற்றவங்க யாராவது பேச வந்தால், யார் நீ, உனக்கு என்ன தகுதி இருக்குது என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்னுவான். என்னை பற்றி ஏன்டா பேசுகிறேன்னு மற்றவங்க கேட்டால், நீ கண்டஸ்டன் தானே, நான் பேசுவேன் அப்படின்னுவான். இந்த மாதிரி ஒரு டுபாகோரு. இவனெல்லாம் ஆரம்பத்திலே வந்து முதல் வாரத்திலே இந்த காரி துப்புறதெல்லாம் வச்சுட்டாங்க. இந்த வாரமும் மறுபடியும் கோர்ட்லேயும் அதான் பண்ணிட்டு இருந்தான். இது இல்லாமல் காஜி வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதில் திவ்யாவோட வந்த அந்த பிரச்சனை, திவ்யா வந்து கேட்டாங்க ஸ்ட்ராங்காக. ஆனால் மறுபடியும் பிஜிஐஸ் எதுவும் கேட்க போகிறதில்ல. வாரம் பார்த்தீங்கன்னா அவன் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். கெமி எவிட் ஆகும்போதும் கெமியை பார்த்தா தான் சொன்னான். அந்த வீக்கில் வந்து வாயை தச்சிருவண்டி போடி அப்படின்லாம் சொன்னான், அடிக்கிறதுக்கு பாஞ்சான். ஆனால் விஜய்ஸ் வந்து கம்ருதன் நல்லா விளையாடுறீங்க கம்ருதன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு போனேன். அப்படி உனக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் கம்ருதன் அப்படின்லாம் இன்ஃபர்மேஷனை கொடுத்த. அப்படி இந்த வாரமும் வந்து சம்மந்தமே இல்லாமல் போட்டு திவ்யாவை போட்டு புழக போகிறாரு போல் இருக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இல்லை, முதல் முறையாக திவ்யாக்காக விஜேஎஸ் முதல் முறை இந்த சீசனில் அப்படின்னு கூட சொல்லலாம், திவ்யாக்காக கம்ருதனை போட்டு வெளுத்திருக்காரு அப்படின்னு தான் தகவல்கள் வருது. இதில் ப்ரமோவில் வந்தது பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் சப்போர்ட்டு பண்ணல, அந்த பக்கம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இவர் வந்து பேசுகிறதெல்லாம் ஒரு காமெடின்னு. இங்கே கானா வினோத்தை பற்றி நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். பொலிட்டிக்கலி ஐடியாலஜிலாம் அவர் கிடையாது, சும்மா காமெடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பார்த்திங்கன்னா இன்னொரு கம்ருதன் தான் அப்படின்னு தான் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணுறாரு. அங்கே வந்து சிரிக்கிறாரு. அதாவது எல்லாரும் அங்கே சிரிக்கிறாங்க, கவுண்டர் போடும்போது வாய் தவறி வந்துச்சு சிரிச்சிட்டாங்கிறது கூட வேறு. அப்புறம் வந்து கூட்டு வர்றாரு சமாதானப்படுத்துறதுக்கு, அங்கேயும் வந்து சிரிக்கிறார். இங்கே அதான் இந்த மாதிரி ஆள் போகிற கவுண்டருக்கு சிரிச்சுட்டு இதனால டைட்டில் வின்னர் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க. இதில் வேற தொடர்ந்து ஒரு எல்லா டைமும் கேட்குறது அவர் சத்தியம் பண்ணுவார் அவரும். அப்புறம் வந்து வீடியோ போட சொல் அப்படின்வார். இங்கே வந்து விஜய் சேதுபதி முன்னாடியே உருட்டுற அப்படின்னு. சார் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன் சார். அங்கே வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டால் அந்த பக்கம் பாஞ்சிட்டு இருந்தேன். கம்ருதன் எப்படி வந்து குறை சொன்னால் அப்படியே திரும்பிடுவாரோ அப்படி தான் இவரும். அந்த பக்கம் அரோரா அவர் கேம் ஆட வந்தால் இவரும் பார்த்தீங்கன்னா வேறு கேம். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்றா ஓட்டிகிட்டு இருந்தீங்க, நோண்டிட்டு இருந்தீங்க, அக்கள் எல்லாம் கை விட்டு, அதெல்லாம் மோசமாக இருந்தது இல்லை. ஸோ இங்கே வந்து கேட்கும்போது உருட்டுறா இருப்பாருங்களா அவர். அங்கே கேட்கும்போது வீடியோ போட சொல்லு அப்படிங்கிறது. வியனா பற்றி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப. இந்த கோர்ட்டில் கூட பிரச்சனை வரும்போதும் பார்த்தீங்கன்னா அது சொல்லிட்டு இருந்தார், எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடை வந்து நக்கிட்டு அது கையை வச்சிட்டாருன்னு. அந்த மாதிரி இல்லை, அவர் தப்பாக பார்த்தாரு. தனியாக சுபிக்ஷாக எடுத்து வச்சதை தான் அவங்க கரண்டியை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து அவங்க டேஸ்ட் பார்க்குறேன்னு பண்ணாங்களே தவிர, இவர் அப்படியே உல்ட்டாவாக புரிஞ்சுக்கிட்டு அப்போயே உளறிட்டு இருந்தார், வீடியோ போட சொல்லு அப்படின்னு. ஆனால் அங்கே வியனா சொன்னதான் கரெக்டு. ஆனால் அந்த விஷயத்தை இப்போ வரையுமே சொல்லிகிட்டு இருக்காரு தொடர்ந்து. வீடியோ பார்த்தா இவர் தான் எக்ஸ்போஸ் ஆவார். இங்கே மற்றவங்கெல்லாம் மோசமாக இருக்கிறாங்க, அதனால் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வினோத்துக்கு அப்படின்னா அது பண்ணிட்டு போங்க, அது வேறு. ஆனால் இங்கே தப்பாக இருக்குன்னா தப்பாக இருக்குது. அது வினோத்தாக இருந்தானா யாரான்னு. பொலிட்டிக்கலி ஐடியாலஜியும் கரெக்டாக இல்லை, இந்த கரெக்டாக ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்லை, வார்த்தையை விடுறது, அந்த யாராவது கிரிட்டிசிசம் பண்ணால் அது ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவர்கிட்ட. அப்படி தொக்கா மாட்டிருக்காரு. இப்போவும் அந்த உருட்டை இதெல்லாம் கண் தொடப்பி சொல்கிறதுப்பா அப்படின்ற மாதிரி அவர் கண்ணை தொடச்சி விஜய்ஸ் வந்து கலாச்சிட்டு இருக்கா. அப்படி இங்கே மோசமாக பண்ணது வந்து கானா வினோத் கம்ருதனுக்கு அப்புறம். ஒரு பக்கம் பார்வதி கானா வினோத் இவர் கம்ருதனை வந்து பாதுகாக்க வராங்கன்னா, இன்னொரு பக்கம் கானா வினோத். என்ன கூட்டணி இது, வித்தியாசமான விசித்திரமான கூட்டணியாக இருக்குல்ல இது. அங்கே விட்டு விலகினா தான் நல்லது, இல்லைன்னா வந்து மோசமாக சிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பக்கம் அதாவது அடித்த கைப்புள்ளைக்கே இவ்வளோ அடின்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான் அப்படின்ற சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அங்கே வேடிக்கை பார்த்தவங்களுக்கே இந்த அடின்னா அந்த சம்பவத்தை பண்ணாம பாரு, அவனுக்கு என்ன அடி கதற அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் அப்டேட் வருது. இந்த கம்ருதனை போட்டு புழக்கணும்ல. ஆக்சுவலி இப்போ ரோஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு கோவத்தெல்லாம் மக்கள் கோவத்தை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறாரு. இந்த ரெண்டு பேருமே பார்வதியாக இருக்கட்டும் கம்ருதனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் தூக்கி வெளியே போட்டிருக்கணும். இன்றைக்கி எபிசோடில் இந்த மைக் இஷ்யூவை வந்து ஹேண்டில் பண்ணது சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வீக் ஃபுல்லாக அதாவது இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் உட்கார வச்சுருக்காரு, ரெண்டு பேரையும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பனிஷ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காரு. இந்த பனிஷ்மெண்ட்டு அவங்க ஒரு வாரமாக பண்ணதுக்கு, நீங்கள் மற்றவங்க ஃபுட்டெல்லாம் பறித்து வச்சதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டா சார்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்ட்லேருந்து பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, போட்டு புழகணும்ல, இன்னும் ஹெவியாக செய்யணும். பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. குறும்படமாவது போட்டிருந்தா மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு அது யூஸாக இருக்கும் இவங்கள வச்சு செய்கிறதுக்கு. அதுவும் போட்ட மாதிரி எந்த தகவலும் இல்லை. ஆனால் மைக் இல்லாமல் ஒரு எபிசோட் ஃபுல்லாக உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு தகவல் இருக்குது. சில பேர் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ விக்கல்ஸாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், இன்னும் சிலர் வந்து ஓகே அப்போ இதுதான் நடந்திருக்கு, அதனால தான் இப்படி இவங்க சபரி கூட புரிஞ்சுப்பா அப்படி. அதை இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, சுபிக்ஷா, வியனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க இருந்தாங்கன்னா வச்சு செய்வாங்க சிறப்பாக. அவ்வளோதான், இன்னும் சிறப்பாக செய்யணும். அமித் வந்து கேப்டனாக எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போட்டு அமித் கட்டி ரம்யா கிட்ட நீ வந்து உன்னை கேட்டால் மட்டும் அவ்வளோ கோச்சிக்கிற, நீ வந்து அங்கே கேட்டுருக்கணும்ல அப்படின்னு. அப்புறம் சாண்ட்ரா பிரச்சனை இருந்தால் இப்படி தான் இருப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்கே மற்றவங்கெல்லாம் கேட்காத கூட திவ்யாவுக்கு பிரச்சனை கிடையாது. சாண்ட்ரா வந்து வரலையே, சாண்ட்ரா கூட சிரிச்சிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிறது தான். சாண்ட்ரா திவ்யா பழைய மாதிரி இருந்தாங்கல்ல, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று நடந்திருந்தா சாண்ட்ராவே கேட்டிருப்பாங்க முன்னாடி வந்து. இப்போ தான் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல, அந்த வார் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒஸ்ட்டுன்னா திவ்யா வந்து சாண்ட்ராவை குத்துவாங்க. அதே போல் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா இன்னும் பிரஜன் திவ்யாவை வச்சு ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தனியாக பேசியிருக்கிறோம், அதை சீக்கிரமாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ சாட்டர்டே எபிசோட் அப்படின்னா இவங்க எவிக்ஷன் அப்படின்னா ரம்யா ஜோவை எவிக் பண்ணியிருக்கிறாங்க. திவ்யா, கம்ருதன் இந்த பஞ்சாயத்தை வச்சு மற்ற எல்லாருக்குமே வந்து ரோஸ்ட்டு, கம்ருதனை போட்டு பொழுந்திருக்காரு. அடுத்து அந்த மைக் இஷ்யூ எடுத்து பார்வதி, கம்ருதன் 2 பேரையும் போட்டு வச்சு செஞ்சுருக்கிறாரு. இதுதான் சாட்டர்டே அப்டேட்ஸாக வருது. கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனாலும் பெரிய பனிஷ்மெண்ட் இல்லையே, ரெட் கார்டு இல்லையே, வார்னிங் கார்டு கூட இல்லையே, குறும்படம் கூட இல்லையே அப்படிங்கிற வருத்தமும் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்குது எபிசோடில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்த் டு வாட்ச் அப்படின்லாம் சொல்கிறாங்க எபிசோட் பார்த்தவங்க. அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லைவில் வர்றேன், அப்போ நிறைய பேசலாம். திவ்யா, அரோரா, ஆதிரை, சுபிக்ஷா, கனி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சேர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அரோராலாம் பேசும்போது வந்து இவன் வந்து ஃப்ரெண்டாக இருந்தால் விட்டுறான், பேசலை அப்படின்னு சொல்லிட்டு விலகுனா வந்து உடனே நீ இப்போ என் ஃப்ரெண்டு கிடையாது, நீ கண்டஸ்டன்ட் தானே, நான் என்ன வேணால் பேசலாம் ஒன்று அப்படின்ற மாதிரி த்ரெட்டன் பண்ணுறான். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் லவ் பண்ணலன்னா ஆசிட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மூஞ்சில், அந்த மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மையாகவே பார்த்திங்கன்னா சீசன் 7 வச்சாங்கல்ல குற்றச்சாட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அது டுபாக் ஒரு குற்றச்சாட்டு, இதுதான் ஒரிஜினல் குற்றச்சாட்டு. அதையும் கேட்டு அடிச்சிருந்தாருன்னா வேற, ஆனால் அதை கேட்ட மாதிரி எந்த தகவலும் இல்லை. ஒருவேளை திரும்பவும் பார்த்தீங்கன்னா எப்படி அவன் நெய் பஞ்சாயத்தில் இந்த செருப்பை தூக்கி அடிச்சான்ல, கெட்ட வார்த்தையில் பார்வதியை திட்டினான்ல, அதெல்லாம் அப்படியே ஊற்றி மூட்டாங்கல்ல. அரோரா கண்டஸ்டன்ட் கிட்ட போட்டு உடச்சிட்டாங்க அதை கோர்ட் டாஸ்கில். ஆனாலும் பார்வதி விட்ட விலக போகிறதில்ல, பார்வதியும் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது காரணம் என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதை பற்றி. ஆனால் விஜேஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக அடிக்கணும். இப்போ வந்து இது அப்படியே பில்டப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அடிக்கிறாரா? இப்போ கூட ஒரு வகையில் சேவ் பண்ண தான் பார்க்குறாரா கம்ருதுன்னு? சேனல் அதுதான் விரும்புதா? ஏன்னா அதெல்லாம் முக்கியமான தருணங்கள்லாம் கட் பண்ணிட்டாங்களே, இதே மற்றவங்க பண்ணால் விட்டுருவாங்களா? அது மாதிரி எபிசோடில் போடாமல் இருப்பாங்களா? செருப்பை தூக்கி அடித்து ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான்னா எப்படிங்க அதை போடாமல் இருப்பாங்க எபிசோடில்? இந்த அளவுக்கு பொத்தி பாதுகாத்து கூப்பிட்டு வராங்க. இதுவும் ஒரு கண் தொடப்புக்காக தான் அடிக்கிறாரா, இல்லை உண்மையாகவே அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.